வணக்கம். காந்திகேசன் பேசுகிறேன். பிக் பாஸ் 9 3வது நாள். ஓகேங்களா? இன்றைக்கி ப்ரோக்ராம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. ஏதோ டாஸ்க் மாதிரி வச்சாங்க. 8 மணிக்கு, அதாவது அந்த சூப்பர் டீலக்ஸ் அவங்க எழுந்த பிறகு தானே வேக்கப் சாங் போடுவாங்க. அது மாதிரி போட்டாங்க. டான்ஸு சம்பளம் குத்து அப்படின்னு விட்டாங்க. அது இன்னும் இந்த வாட்டி செலக்ட் பண்ணாங்களா இல்லை எங்கன்னா போகும்போது கொஞ்சம் பிக் பாஸ் வரைக்கும் வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்படி தான் இருக்குது. ஒன்று ஒரு ரகமாக இருக்குது. ஒருத்தர் 2 பேர் தவிர மீதி பேர்லாம் வேஸ்ட்டு தான், அவ்வளோதான். அதாவது ரவுடியை மாதிரி இருக்குது. எதுக்கெடு கை வாங்குறாங்க, இது எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரில அப்படின்னு. அதே மாதிரி இந்த 8 மணி வேக்கப் சாங் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு டாஸ்க் வைக்கிறார் பிக் பாஸ். இதில் நீங்கள் எல்லாம் கூடி யார் வின் பண்ணுவாங்க, யார் இருக்க மாட்டாங்க, அதாவது சீக்கிரம் போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு 50 நாள் கழித்து கொடுக்க வேண்டிய டாஸ்க்கு 3ஆம் நாளே கொடுத்தாரு. இப்போ எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? உடனே ஆளாளுக்கு அடிச்சு தள்ளுறாங்க. இதில் மெயினாக யார் அடிச்சு தள்ளுறாங்கன்னா அந்த டைரக்டர் போட்டாங்க, பர்வீன் காந்தி. அவர் போவார்னு நினைக்கிறேன். ரீசன் சொல்லுங்கள். அவர் தான் வில்லிங் இல்லை, இளைஞருக்கு வழி விடுறேன்னு சொல்கிறேன். அவர் போட்ட பாயிண்ட் அவர் தலைமையிலே போட்டாங்க. அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். அப்புறம் அவுட் டர்ன் வரும்போது மாயா போவாங்கன்னு நினைக்கிறேன் நான். எதுக்கு மாயா இங்கே கூப்பிட்டான்னு தெரில. போன சீசன் 3 சீசன் வந்தாங்க அவங்க. ஏதோ ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன், மாயாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அது அவருக்குனால அந்த ஞாபகத்தில் சொன்னாரான்னு தெரியல. அப்புறம் பார்த்தா மாயா யாருன்னா, இல்லை நான் பார்வதியை சொல்கிறேன். பார்வதி பேரை சொல்கிறதுக்கு மனசு இல்லாமல்னா நான் அந்த பேரை சொன்னேன். அப்போ கூட எனக்கு பேர் வரலப்பா அப்படின்னு சமாளித்தார் டைரக்டர். இல்லையா, சரி விடு அப்படின்னு. மற்றபடி எல்லாம் நீங்கள் போனால் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு. இதில் அகோரி என்ன சொன்னால், யார் போனாலும் இவங்க போவாங்கன்னு சொன்னேன். ஆனால் நான் இருப்பேன், அட்லீஸ்ட் ஒரு 100 நாள் தான் இருப்பேன். காரணம், நான் கப்புக்காக கிடையாது. ஏன்னா இந்த கப்பு வைக்கிறது என் வீட்டில் இடமே கிடையாது, அவ்வளோ கப்பு இருக்கான்ட்டு அவர் சொல்கிறார். அதனால் இந்த அகோரின்ற பேரை எடுக்கணும். ஏன்னா என் பசங்க ஸ்கூலில் சேர்க்கும் அகோரின் போது அது சேர்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த அகோரி பேர் எடுத்துகிட்டு பிக் பாஸ் கலையரசன் அப்படின்னு போட்டு நான் சேர்த்துருவேன் அப்படின்னு அவர் புது கதவுன்னு சொன்னார். எல்லாம் ரைட்னு. அதாவது எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரி கானா பாடுற அந்த வினோத்னு வருங்க, அவன் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு. அப்புறம் டாஸ்க் வைக்கிறார். இது எப்படின்னா, ஒரு 4 பாத்திரத்தில் பால் இருக்கும். ஒரு நீங்களே இந்த 7 பேர் இந்த சூப்பர் டீலக்ஸ் அவங்கள தவிர மீதி 13 பேர் இதை கலந்துக்கணும். 3 செட்டு 4 நாளானா 12 பேர். அதில் ஒருத்தர் யார் பால் அதை எடுக்காமல் இருக்கணும், அவங்க தோற்றதான் கணக்கு. அவங்க நாமினேஷனில் வந்துடுவாங்க அப்படின்னாரு. அதன்படி ஒரு விசில் அடித்தார். கபகன்னு ஓடி போய் 4 பேர் செலக்ட் பண்ணாங்க. எடுத்து பாலில் அந்த பாத்திரத்தில் ஊற்றி நேராக எடுத்து பர்னரில் அடுப்பில் வைக்கணும். மறுபடியும் இன்னொரு விசில் அடிக்கும்போது அதை ஏற்றணும். யாருக்கு பால் பொங்கி வெளியே வராமல் இருக்கோ அந்த எட்ஜ் வரைக்கும் நின்றுடணும். அப்படின்னா அவங்க தான் வின்னுன்ற மாதிரி. அதன்படி 4 பேரில் 3 பேருக்கு வந்தோடனே ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி 3 செட்டில் எடுத்துட்டாங்க. பால் அந்த 13வது ஆள் யாருன்னா அந்த கனி, அது அந்த காரக்குழம்பு அவங்க எடுக்கலை. அதனால் அவங்க நாமினேஷனில் டேரெக்டாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒன்றும் புரியல. சில இதெல்லாம் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் புரியல, நம்மளுக்கும் புரியல. உள்ளே இருக்கிறவங்க புரியல, நம்மளுக்கு எப்படி புரியும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க இந்த பாரதியை கூப்பிட்டு பெருக்க சொல்கிறாங்க. யாருன்னு கேட்டால் அந்த சுபிக்ஷாவும் வியானாவும் கூப்பிட்டதுக்கு இப்படி பெருக்கக்கூடாது, தொடர்பு கிட்ட தான் நம்ம தட்டுறாங்க. முன்னே இப்படி தட்டக்கூடாது, அங்கே தட்டக்கூடாது இப்படின்னு. அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, என் சுதான பெருக்கும், உங்களுக்கு வேலை வாங்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அது அப்படியே அந்த பேச்சு முத்தி போகுது. அதில் அந்த சுதாகர் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. உடனே அவருக்குன்னு சில டீம் இருக்குது, எதிர்ப்பு டீம் எல்லாம் அவங்களும் பேசுகிறாங்க. உடனே அந்த பார்வதி நான் அப்படின்னா இந்த வரலன்ட்டு தொடர்புடைய அங்கே எடுத்துன்னு வெளியே வந்துடுறாங்க. அந்த ரூம் விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே கேமரா பார்த்து சொன்னாங்க, எனக்கு இதை மாதிரிலாம் பண்ணால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு பிக் பாஸ்க்கு சவால் விடுறாங்க. ஏன்னா அவங்க இப்போது ஓப்பனாக இது மாதிரி பேசிட்டா யாருமே அவங்ககிட்ட நெருங்க முடியாதுல்ல. அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் ரவுடிசம் பண்ணுறாங்க. அது எப்படி போகும்போது தெரில. ஒரு சமயம் கண்டென்ட்டுக்காக வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு ரவுடிசம் ஒன்று இருந்தால் தான் இந்த கேமுக்கு நல்லாயிருக்குன்னு அவங்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அது ஒன்றும் செட் ஆகி, அதாவது எல்லாமே லூசுங்களாகுது எல்லாம். அதாவது இந்த மாரி படத்தில்
தனுஷ் அண்டு ரோபோ சங்கர் இந்த ஆட்டோ வச்சு போகிறவங்கலாம் ஏற்றுவான் வண்டியில் டப்பா டப்பா டப்பான்னு ஏற்றிட்டு போவாங்க. அது மாதிரி கதையாக இருக்குது. இதில் செலக்ட் பண்ணல, எங்கேயும் மார்க்கெட்டான போய்ட்டு கொஞ்சம் வந்துட்டு போங்க பிக் பாஸ் போட்டு வந்துட்டான்னு எல்லாம் ஒரு சைடில் இருக்குது. அப்புறம் இந்த பாரதி வந்து அந்த விஜய பார்வதி வந்து சுபிக்ஷாகிட்ட ரெஸ்ட்ரூம் அதான் பாத்ரூமில் பேசுகிறாங்க. நீ அப்படி பேசணும் தெரியல, நேற்று கூட என்னை கண்ணாடி போடலையான்னு கேட்டேன், என்ன இது மாதிரி பண்ணுறேன். அது நான் அப்படி சொல்ல காரணம் அதுக்குள்ளே பேசிட்டு அதை மாதிரி டேக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. உடனே இந்த இதில் யார் இப்போ லீடிங்கில் இந்த டீமில் இருக்காங்கன்னா அந்த ரம்யான்னு ஒரு பொண்ணு இருக்கு பாருங்க. எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை கும்பலாக சேர்ந்து சாப்பிடணும், அது பயங்கர ஆக்டிங்காக இருக்குது. அது பார்க்கும்போது தெரியுது. இப்போ அந்த மாதிரி குரல்லாம் கொஞ்சம் ஓங்கி பேசுகிறாங்க 3ஆம் நாளே. அதனால் அதையும் கொஞ்சம் பார்க்குறோம். அதே மாதிரி அகோரி வந்து அதான் ஏன் வின் பண்ணலன்னா ஒருத்தர் கப்பு வைக்கிறது இடம் இல்லைனா அப்படின்னு. அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸில் விஜய பார்வதி எனக்கு வேலை செய்ய பிடிக்காது அப்படின்ட்டு அந்த அம்மா போய் டைரெக்டாக பிக் பாஸ்க்கே சொல்லிடுறாங்க. என்னால் இங்கே வந்து எப்படி பண்ண சொல்கிறாங்க, நான்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்றாங்க. அது எப்படி ஆக போது தெரியல. இவங்கெல்லாம் இந்த உள்ள இப்படி சண்டை போடும்போது இந்த பைப்பில் தண்ணி அது பாட்டு வேகமாக வருது. இந்த தண்ணியை பார்த்துக்கிட்டு 2 பேர் இருக்காங்க. அதில் வந்து அந்த பரத்தா என்னது எனக்கு பேர் தாங்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சபரியும் அந்த சம்ஸ்கிருதம் தான் 2 பேர் தான் இன்சார்ஜ். அந்த இது ஆஃப் பண்ணோம், அதை விட்டுறாங்க. அப்புறம் சபரி வேகமாக வந்து டப்புன்னு ஆஃப் பண்ணுறாரு. ஆஃப் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஆகுது. சார்ன்றாரு. இவர் பேசும்போதெல்லாம் சபரி கூப்பிட்றதுனால இவருக்கு கோவம் வந்துட்டு இது மாதிரி பேசவும் கூடாத சார் என்னை வந்து ஒரு மாதிரி கிண்டலாக கூப்பிட்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறார். சார்ன்ற நல்லவர் தான், நீங்கள் வந்து அதுவும் என்னோட தலைவர், நீங்கள் நான் எப்படி உன்னை வாடா போடணுன்னு கூட அவர் பாயிண்ட்டாக தான் பேசுகிறாரு சபரி. பட் இவர் வந்து கொஞ்சம் ஆரம்பத்துலேயே ஒரு மாதிரி இருக்கிறாரு. ஏன்னா அந்த திவாகர் திவாகர் அடிச்சார்ல, அதுலேருந்தே ஒரு மாதிரி இருக்காங்க. எல்லாமே ஒரு மாதிரி இருக்கிறாங்க, அவ்வளோதான், ஒன்றும் புரியல. அப்புறம் பிக் பாஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க விஜய பார்வதி. இவங்க பிக் பாஸில் ஓகே. ஆனால் இது வந்து பிக் பாஸை கம்முன்னு தானே விஜய பார்வதி கேப்டன், அதாவது ரவுடிசம் மாதிரி ஆகிடும். யாருமே அவங்ககிட்ட நெருங்கத்துக்கு போய்விடுவாங்க. ஏன்னா சில டீம்லலாம் நம்ம பார்த்துருக்கோம், ஒருத்தர் குரல் கொடுத்தோன்னே அவங்ககிட்ட யாருமே போக மாட்டாங்க. இது வந்து சீசன் 5லலாம் பாருங்கள், யாரும் உங்களுக்கே தெரியும், கண்டினியூவாக பார்த்தது தெரியும். இந்த ஆரி டீமில் இருக்கும்போது ஆரிய குடும்பம் பண்ணாத இந்த இதில் பண்ணிட்டாங்க. எல்லாருமே அவளை அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் அவர் கில்லருமே எல்லாத்துக்கும் வருவார். அதேமாதிரி இன்னொரு ஜோக்கு என்னன்னா, இந்த ஆமாம் பார்வதியும் விஜய பார்வதியும் சுபிக்ஷா ஒரு இடத்துல பேசுகிறாங்க. நீ சொல்லு, இல்லை நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நீ சொல்லு, இல்லை ஏதோ சொல்கிறேன் நீ சொல்லுனாங்க. இது எப்படின்னா சாண்டியும் சித்தப்பு வந்தார் பாரு, பேர் என்ன மறந்துட்டேன். அவங்க 2 பேர் ஒரு ஜாலியாக பேசுவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், சொல்லு, இல்லை முதல்ல நீ சொல்லு, இல்லை நான் சொல்லு. அதே மாதிரி காப்பிரைட்டில் எடுத்தானாலும் என்னன்னு தெரில. அது 2 பேருமே சொல்லாமல் அது ஒரு இதாக போச்சு. அது அந்த பார்வதியும் அந்த பொண்ணுக்கு பேர் தான் வரும்போது சுபிக்ஷாவும் அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. மற்றபடி ஒன்றுமே இல்லைங்க இன்றைக்கி, போருங்க. அதான் இன்றைக்கி. அப்புறம் எழுதி வைக்க இது வேறு எழுதி வச்சு போர் அடிக்குது. அதான். அப்புறம் இன்னொரு அம்மா அதான் இந்த துபாயிலாம் போய் வேலை செஞ்சேன்னு பாருங்க பொண்ணு, நான் வந்து ஆண் மாதிரி இருப்பேன், நான் லேடின்னு நினைக்காதீங்க அப்படின்னு. அவங்க போய் திடீர்னு சுதாட்ட சொல்கிறாங்க. ஏதோ பேச்சுவார்த்தையில் அவர் ஏதோ பேசுகிறாரு, அப்படி பேசாதமான்னு. என் கண்ணை பார்த்து பேசாத, என் வயிற்றை பார்த்து பேசுகிற நீ, என் கண்ணை பார்த்து இல்லை என்ன காரணம். இந்த ரோட்டில் போன இந்த குழாடி சண்டையில் பிடிச்சின்னு வந்துட்டாங்க, என்னன்னு தெரியல. நல்லாவே இல்லைங்க அது. அதே மாதிரி சபரி சார்னு கூட தான் அது ஒரு தகராறு. மற்றபடி இந்த பிக் பாஸ் இதோடு முடிஞ்சது இன்றைக்கி நல்லதாக போச்சு. நாளைக்கு என்ன ஆகும்போது தெரியாது. ஓகேங்களா. இந்த பார்வதி வந்து கேப்டன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதான் ரவுடிசம் பண்ணிட்டேன்னா யாரும் அந்த மாதிரி அட்டாக் பண்ண மாட்டாங்களே, அதனால் அப்படி ஒரு தாதா ஸ்டைலில் போகலான்னு பார்க்குறாங்க. என்ன பதத்தில் மொத்தத்தில் போர் தான், ஒரே சண்டை, காது புளிச்சு போச்சு. அதான். ஓகேவா. மீண்டும் சந்திப்போம் நாளை.